ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்குமே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தினம் நம்ம மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு தினம் ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ கஷ்டமோ ஏதோ ஒன்று நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அதுதான் தனிமைங்க. தனிமை அது நிறைய பேருக்கு பிடிக்கும். தனியாக இருந்தால் நல்லா இருக்கும். யாரும் நம்மளை டென்ஷன் பண்ணாமல், யாருமே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அதை யாருமே நம்மளை இது செய்ய அது செய், இந்த வேலை செய், அந்த வேலை செய்ய சொல்லிட்டெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தனியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். எந்த ஒரு பிரச்சனைக்குமே எதுக்குமே தனியாக வாழ்கிறது ஒரு தீர்வே கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன் நான். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய உண்மையான அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். தனியாக வாழ்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் யோசிக்கலாம், தனியாக வாழ்கிறதுனால நம்ம முன்னேறிடுவோம், நம்ம யாரோட பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாக்கா நம்ம சம்பாரித்து நம்ம தனியாக வச்சுப்போம் அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தனியாக வாழ்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது, எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது. நம்ம யாருக்குமே வேலை செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்கலாம், அவ்வளோதாங்க. ஆனால் அதுவே 4 பேர் கூட வாழ்ந்து பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக சொல்கிற வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு பணம் தான் நம்மளுக்கு சொந்தம் வரும். பாருங்கள், வேணா அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் இருக்க டைமில் யாருமே வர மாட்டாங்க. அதுவே காசு பணம் இருக்கும் போது எல்லாருமே வருவாங்க. அது உண்மையாக சில பேரோட வாழ்க்கையில் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலுமே நான் சொல்கிறேன், நீங்கள் சொந்தத்து கூட வாழ்ந்து பாருங்கள், அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வேறு எதுலேயுமே கிடைக்காது. தனியாக வாழணும்னு நினைக்கிறதே அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் வாழ்ந்துருக்கேன் தனியாக. நமக்கு ஒரு தலைவலி, ஒரு கை கால் வலினா கூட ஏன்னு கேட்க கூட நாதி இருக்காது. என்ன ஆச்சுன்னு கேட்குறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவுமே நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏன் இப்படி இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க யாரோ ஒருத்தர். நமக்குன்னு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அது பொய்யாவது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், தனியாக வாழணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நினச்சிடாதீங்க. அது நம்மளோட அது எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் சொல்கிறேன், 4 பேர் கூட சேர்ந்து வாழுங்க. அது நான் நல்லது. ஓகேவா?